ஹாய் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கரட்டு லீக்ஸு மற்றது கொஞ்சம் போஞ்சி இருக்குது, போஞ்சி எல்லாம் போட்டு ஒரு ஈஸியான வரை ஒன்று செய்ய போகிறேன். வரையன்னு சொல்லலாம், சுண்டலன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒன்று செய்ய போகிறேன். இதுக்கு வெங்காயமெல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன். மிச்சம் இதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டிட்டு செய்முறையில் பார்ப்போம். வேறுங்கோ கழுவி க்ளீன் பண்ணிட்டேன். இனி வெட்டணும். குட்டி குட்டியாக வெட்டிட்டு நாங்கள் செய்முறையில் மிச்சத்தை பார்ப்போம். இந்த மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. பாருங்கோ, செப்பில் வெட்டி வச்சாச்சு. மற்றது கரட்டு, பூஞ்சி எல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சாச்சு. கரட்டு, வெங்காயம், செத்த மிளகாய். நாங்கள் சட்டியை வச்சு சட்டி எண்ணெயை விட்டோன்னா சூடாகிட்டுது. கொஞ்சம் கடுகு, பெருஞ்சீரகம், அதோட வெங்காயத்தை போடுவோம். கொஞ்சம் வெந்தயம், கடுகு, பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு செத்த மிளகாய் கொடுக்குறேன். கருவேப்பிலை போடுறேன். பாருங்கோ, பொன்னிறமாக வதங்கிட்டுது. நான் கொஞ்சம் தேங்காய் பூ போடுறேன். அதோட மஞ்சள் போடுறேன். இதே ஒரு காப்பி இவ்வளோ வறுத்து விடுவேன். வறுத்துட்டு இப்போ நான் பூஞ்சி போடுறேன். இப்போ கரட்டு போடுவேன். இப்போ நான் லீக்ஸை போட போகிறேன். இதெல்லாம் பிறகு கிளற எடுபடும். இந்த வட்டம் வட்டமாக இருக்குது வெட்டினது, அதெல்லாம் பிறகு தானாக எடுபடும். இப்போ நாங்கள் உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு, பூஞ்சி, கரட்டு, லீக்ஸ் எல்லாம் போட்டு உப்பும் போட்டாச்சு. இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். கரட், லீக்ஸ் எல்லாம் போட்டு பூஞ்சி எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பும் போட்டாச்சு. இதுக்கு தண்ணி விட தேவையில்லை. பாருங்க, நான் மூடி விட போகிறேன். இதில் விட்டுருக்கிறேன். பாருங்க, திறந்து பார்ப்பேன். 2 நிமிஷம் கழித்து நான் திறக்கிறேன். இது டக்கண்டா அவிஞ்சிடும். பாருங்கோ, நல்ல ஒரு சுண்டல் ரெடி ஆகிட்டுது. கொஞ்சம் உப்பு காணாது, தூவி விடுவேன். கொஞ்சம் மூடிவிடுவேன். கொஞ்சம் அவியணும். இது செய்ய ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ள செய்திடலாம். திறந்து திருப்பி கிளறி விடுவேன். பாருங்கோ, நான் இப்போ அடுப்பு நிப்பாட்டிட்டேன். எங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக வந்துட்டுது. குலையாமல் உறுதியாக இருக்கணும். என்ன, அது தண்ணி விடக்கூடாது. லீக்ஸில் தண்ணி இருக்குது, அதனால் அந்த இதுலேயே இது வந்துடும். இப்போ எங்களுக்கு நான் அடுப்பு நிப்பாட்டிட்டேன், ரெடி ஆகிட்டுது. இப்போ அந்த அடுப்பு சூட்டிலான்னு இப்போ இருக்குது, வறுத்து கொண்டிருக்கிறேன். அந்த அடுப்பில் சூடு கொஞ்சம் நிற்கும் தானே, அடுப்பை நிப்பாட்டிட்டு வறுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஓகே. எங்களுக்கு நல்ல 3 விதமான இது போட்டு செய்தது. கரட்டு, லீக்ஸு, போஞ்சி போட்டு நல்ல சுவையான ஒரு சுண்டல். பாருங்கோ, இப்போ நான் கொண்டுக்குள்ள மாற்றுவேன். பாருங்கோ, ரெடி ஆகிட்டது. 5 நிமிஷம் தேவையில்லை இதை செய்ய. டக்கண்டு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வரைமன்னு சொல்லலாம், சுண்டலன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கருத்துக்களை எழுதுங்க. புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க.
எங்களுக்கு அது சப்போர்ட்டாக அமையும். ஈஸியான சமையல்லாம் கூடுதலாக நான் செய்து போடுவேன். பாருங்க, டக் டக்குன்னு செய்யக்கூடிய ஈஸி சமையல். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. இத்துடன் வீடியோ முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.